செய்தியை பார்த்து வருகிறோம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது மனைவிக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த மாநில தலைவர் பொறுப்பிற்கு யார் பொறுப்பேற்பார் என்றது பெரும் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது தமிழகம் முழுக்க பகுஜன் சமாஜ் கட்சி கொண்டு செல்ல போவது யார், தெரிந்த முகங்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நபராக இருக்க வேண்டும், கட்சியை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் யாராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தலைவர் பொறுப்பேற்க கூடும் என்று எதிர்பார்த்த நிலையிலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி தலைவராக இருந்தால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் கூறி வந்த நிலையில தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் சித்தார்த் மற்றும் கோபிநாத் ஆகியோர் முக்கிய அறிவிப்பினை இன்று வெளியிடுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று காலை 11 மணிக்கு மீட்டிங் ஆனது துவங்கியது. அப்பொழுது முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி ஆனந்தன் கட்சி தலைவராகவும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக வேறொரு நபர் தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பொற்கொடி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஒருங்கிணைப்பாளருடைய பதவி என்னவென்றால் மாநில கட்சிக்கும் மத்தியில் இருக்கிற கட்சியினுடைய பாலமாக அமைவார். இந்த மாநில கட்சியினுடைய தலைவரை விட காட்டிலும் கூடுதல் பொறுப்பு பொற்கொடிக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.